Good morning. நான் டாக்டர் விஜயபானு, ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், சாஷா யூனிவர்சிட்டி. நான் பாம்பே ஐஐடி FDP ப்ரோக்ராமின் பகுதியாக wordpress.com வெப்சைட் இண்டிவிஜுவலுக்கு எப்படி கிரியேட் பண்ணுவேன், எனக்கே உரிய வெப்சைட்டை எவ்வாறு கிரியேட் பண்ணுவேன் என்பதை உங்களுக்கு கூறப்போகிறேன். முதலில் நீங்கள் கூகுள் பேஜுக்கு போகவும். கூகுள் www.google.com என்று அடித்தவுடன் இவ்வாறு நம்மளுக்கு கூகுளின் ஹோம் பேஜ் வரும். இதில் wordpress.com என்று டைப் செய்யவும். wordpress.com என்று டைப் செய்து கூகுள் சர்ச்சில் கிளிக் பண்ணவும். உடனே நமக்கு wordpress.com இந்த வெப்சைட் ஃப்ரீயாக நம் சொந்தமான வெப்சைட் கிரியேட் பண்ணுவதற்கு உதவுகிறது. அந்த வெப்சைட் முதலாவதாக வரும், அதை நீங்கள் கிளிக் செய்யவும். கிளிக் செய்ததும் அந்த பேஜ் இவ்வாறு இருக்கும். நீங்கள் கெட் ஸ்டார்டட் இந்த பட்டனை போய் அமுக்கவும். உடனே கெட் ஸ்டார்டடை கிளிக் செய்தவுடன் உங்களுக்கு இது மாதிரி let us create a site என்று ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் உங்களுக்கு உங்கள் சைட்டுக்கு நீங்கள் என்ன பெயர் வைக்க விரும்புகிறீர்களோ அதை அடிக்கவும். தென் இரண்டாவதாக இந்த சைட் எதை பற்றியது என்று கேட்டுள்ளது. அகாடமிக் ரிசர்ச் இல்லை பிசினஸ் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் ஏதாவது ஒன்றை டைப் செய்யவும். மூன்றாவதாக வாட் இஸ் த பிரைமரி கோல் என்று கேட்கப்பட்டுள்ளது. அதில் ஐடியாஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவதற்கா இல்லை அல்லது எஜுகேஷனுக்கா என்பதில் ஏதாவது ஒன்றை கிளிக் செய்யவும். தென் கண்டினியூ இந்த பட்டனை கிளிக் செய்யவும். உடனே உங்களுக்கு இந்த மாதிரியாக ஒரு ஹோம் பேஜ் வரும். தென் நீங்கள் உங்களது பெயரை டைப் செய்யவும். டைப் செய்தவுடன் உங்களுக்கு இவ்வாறு இந்த வெப் பேஜ் வரும். இதில் பெய்டு வேர்ட்பிரஸும் உள்ளது. நாம் வியாபார நோக்கத்திற்காகவோ அல்லது பிசினஸ் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காகவோ செய்யும் போது பெய்டு வேர்ட்பிரஸையும் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போது எஜுகேஷன் பர்பஸ் ட்ரைனிங் அதற்கெல்லாம் ஃப்ரீயாக உள்ள வேர்ட்பிரஸ் வெப்சைட்டை நாம் பயன்படுத்துகிறோம். எனவே ஃப்ரீ என்பதை நீங்கள் செலக்ட் பண்ணவும். ஃப்ரீ என்பதை செலக்ட் பண்ணவும் உங்களுக்கு இந்த 4 ஐக்கான் வரும். ஸோ ஃப்ரீ, பர்சனல், ப்ரீமியம், பிசினஸ் என்று 4 உள்ளது. இதில் நான் செலக்ட் செய்ய போவது ஃப்ரீ. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரீ என்ற ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணவும். உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவதற்கு உங்களுக்கு ஒரு வேலிட் இமெயில் அக்கௌண்ட் தேவையாக உள்ளது. ஸோ இப்பொழுது என்னுடைய இமெயில் ஐடியை நான் vijayabanu@mba.sasha.edu என்று அளிக்கிறேன். ஸோ யூசர் நேம் ஒன்று கிரியேட் பண்ணவும். பிறகு ஒரு பாஸ்வேர்டை அடித்து கண்டினியூ என்று கொடுத்த பிறகு உங்களுக்கு உங்களது இமெயிலில் ஒரு வெப்லிங்க் வரும். அந்த வெப்லிங்கை நீங்கள் கிளிக் செய்தவுடன் உங்களுக்கு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி உங்களது வேர்ட்பிரஸை உங்களால் கிரியேட் பண்ண இயலும். கிரியேட் செய்த பிறகு உங்களது இமெயில் இவ்வாறு நீங்கள் யூசர் நேம் அல்லது இமெயிலை நீங்கள் எதை வைத்துள்ளீர்களோ அதை நீங்கள் போட்டு கண்டினியூ என்று கிளிக் செய்தவுடன் உங்களது பாஸ்வேர்டை கொடுக்கவும். பாஸ்வேர்டை கொடுத்த பின் உங்களுக்கு உங்களது வேர்ட்பிரஸ் வெப்சைட் கிரியேட் ஆகி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். முதலாக ஒரு வெப்பேஜை கிரியேட் பண்ண அந்த happiness will be enjoyed by the users. So என்னுடைய மை சைட் விஜயபானு என்னோட சைட்டுக்கு நான் போயிட்டேன். இந்த வெப்சைட் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணுவதன் மூலமாக நாம் அகாடமிக்ஸில் உள்ளவர்கள் நம்முடைய கருத்துக்கள், தினந்தோறும் நாம் எடுக்கும் பாடம் இல்லது கேஸ் ஸ்டடிஸ், MBAவில் வேலை செய்பவர்கள் அவர்களுடைய கேஸ் ஸ்டடிஸ், ரியல் டைம் கேஸ் ஸ்டடிஸ், கான்செப்ட்ஸ், மாடல்ஸ், ரிசர்ச் கொஷினர், ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஒர்க் எல்லாமே இதில் நாம் பிளாக் போஸ்ட் வழியாக ஆட் பண்ண முடியும். நான் என்னுடைய முதல் வெப்சைட்டை கிரியேட் பண்ணினதன் மூலம் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். இதன் மூலமாக என்னுடைய மாணவர்களுக்கு நான் என்னுடைய லெக்சர்
ஹெச்ஆர் அனலிட்டிக்ஸ் மெட்டீரியல், கன்சியூமர் பிஹேவியர் மெட்டீரியல் அனைத்தையும் அப்லோட் செய்துள்ளேன். இது மிகவும் உபயோகமாக உள்ளது. இது என்னால் செய்ய இயன்றதற்கு உண்மையான காரணம் நான் இந்த FTPயில் ஒரு பகுதியாக படித்ததுதான். தேங்க்யூ பாம்பே IIT. ஃப்ரம் விஜயபானு, ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், சாஸ்திரா யூனிவர்சிட்டி.